ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமனம் நாக்கு குருசி சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் சுக்கா பார்க்க போகிறோங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி கடாய் வச்சுக்கிட்டேங்க. கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டோம். அதில் வந்துட்டு மசாலா ஐட்டம் போடலாங்க. ஏலக்காய், லவங்கம், பட்டை, கொஞ்சமாக சோம்பு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கிட்டேங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற மாதிரி பண்ணிக்கணுங்க. நல்லா கலர் வந்துடுச்சு பாருங்கள். இது மாதிரி பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு சுவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாங்க. மொத்தம் சிக்கனுக்கும் சரி போகிற மாதிரி உப்பு போட்டாச்சு. இப்போ வந்துட்டு சிக்கன் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்காங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகிற மொத்தம் மஞ்சத்தூள் மொத்தம் நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம், கலக்கிற மாதிரி. மூடி போட்டுக்கிட்டேங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் இது மாதிரி மூடி போட்டு வேக வச்சேங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் சிக்கனு. நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகணும். தண்ணி விடாமல் இது மாதிரி எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா அந்த மூடி போட்டோம்னா அந்த ஆவி வரும் இல்லையா, அந்த ஆவிலேயே சிக்கன் நல்லா வேகணுங்க. பாருங்கள், எண்ணெய் செப்பரேட்டாக விட்டாச்சு. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இது மாதிரி ஆவி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க. மிளகாத்தூள் வந்துட்டு நான் 1.5 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் காரம் கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவோம். சின்ன பசங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டிருக்கேங்க. போட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம வந்துட்டு சிக்கன் சுக்கா மசாலா போடுவோம், அதனால ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். நல்லா மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இது மாதிரி ஒரு வாட்டி கலக்கிக்கலாம். மூடி போட்டாச்சுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா இது மாதிரி வெந்து வந்தது. நம்ம போட்ட மசாலா கூட நல்லா அந்த பச்சை மணம் போயிட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு கடையில் விற்கிறாங்க இல்லையா சிக்கன் சுக்கா மசாலான்னு சொல்லிட்டு, அது ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அவ்வளோ நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இறக்கும்போது போடணுங்க இந்த மசாலா. இதில் வந்துட்டு கசூரி மேத்தி கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா நல்ல மணமாக இருக்குங்க. இந்த ஃப்ரைன்றதுனால கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்து இது மாதிரி நசுக்கி போட்டுக்கிட்டோம்னா ரொம்பவும் சுவையாக இருக்கும். நல்லா இது சாதத்தில் போட்டு கலக்கி சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாகவும் நல்லா இருக்கும். இந்த கசூரி மேத்தியோட மணமும் ரொம்ப பிடிக்குங்க எங்கள் வீட்டில். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் நல்லா இருக்கும். சுட சுட நம்ம சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா அதையே திருப்பி திருப்பி கேட்பாங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த சிக்கனோடு என்ஜாய் பண்ணேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.